இன்னைய தேதிக்கு சோஷியல் மீடியால மிகவும் டிஸ்கஸ் பண்ணப்படுற அல்லது கேள்வி கேட்கப்படுற ஒரு செய்தி எக்கனாமிக்ஸ்ல என்னன்னா, ரிசெஷன் வருமா வராதா? முதல்ல இந்த ரிசெஷன்னா என்ன? ரிசெஷன் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ்ல எதை சொல்லுவாங்க அப்படின்னா, தொடர்ந்து 2 குவார்ட்டர்ஸ், அதாவது ஒரு குவார்ட்டர் அப்படின்னு சொல்லப்படுவது 3 months அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வருஷத்துல 4 குவார்ட்டர்ஸ், அதாவது 3 into 4 அப்படிங்கிறது 12 months. ஸோ 2 குவார்ட்டர், அதாவது 6 மாசம் தொடர்ந்து ஜிடிபியோட growth ரேட் வந்து டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா எக்கானமி ரிசெஷனுக்குள்ள போகுது அப்படின்னு பொருளாதார அறிஞர்கள் சொல்லுவாங்க. அது மட்டும் வச்சு சொல்ல மாட்டாங்க, அது கூட சேர்ந்து இன்னும் பல காரணிகள் அதுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு ஜாபோட growth ரேட், அதாவது எத்தனை பேரை அதிகமா பிளேஸ்மெண்ட்டுக்கு கம்பெனிஸ் எடுக்கிறாங்க, அந்த அந்த growth ரேட் வந்து குறைவா இருக்கிறதோ கம்மியாகுதோ இல்ல கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆனாலோ எக்கனாமி கம்ப்ளீட் ரெசெஷனுக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டுமே கிடையாது, ஜனங்கள், அதாவது கன்சியூமர்ஸோட கான்பிடன்ஸ், ஸ்பெண்டிங் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெண்டிங் கான்பிடன்ஸ் குறைஞ்சிச்சுனாலும் இதோட சேர்த்து மிகப்பெரிய ஒரு எஃபெக்டை வந்து எக்கனாமிக்குள்ள கொண்டு வரும். அதுதான் நம்ம ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு இருக்கிற தேதியை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அது இந்தியன் ஜாப் மார்க்கெட்டோ இன்டர்நேஷனல் ஜாப் மார்க்கெட்டோ, அங்க அதாவது பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பெரிய கம்பெனிஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. லே ஆஃப் அப்படின்னு சொல்லப்படுற வேலையை விட்டு அனுப்புவது அப்படின்னு பிரைவேட் செக்டர்ல சொல்லப்படுவது அதிகரிச்சுட்டு வருது. அது மட்டுமே இல்ல, கன்சியூமரோட ஸ்பெண்டிங் மிகப்பெரிய அளவு குறையுது. அதே மாதிரி ஜிடிபியோட growth ரேட்டும் ஒரு குவார்டர்ல டிக்ளைன் அப்படிங்கறத காட்டுது அப்படின்னு எக்கனாமிஸ்ட் சொல்றாங்க. அண்ட் இது மட்டுமே வச்சு நம்ம ரிசெஷன் மொத்தமா வர அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு ஒரு விதமான எக்கனாமிஸ்ட் சொல்றாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப், அதாவது தற்போதைய யுனைடெட் ஸ்டேட்ஸோட பிரசிடென்டா இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ April 2 இருந்து ஒரு பெரிய டாரிஃப் அறிவிக்க போறாரு. இந்த டாரிஃப் பாலிசினால இதோட வைடு ஸ்ப்ரெட் எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்பீடன் அப் ஆகும் ரிசெஷன் அப்படின்னு பொருளாதார அறிஞர்கள் சொல்றாங்க. அவங்க மட்டும் சொல்லலைங்க, ராபர்ட் கியோசாக்கி அப்படின்னு ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு பர்சனல் பினான்ஸ்ல ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் புக் எழுதின அந்த ஆத்தர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு, எக்கனாமிக் கிராஷ் 1929ல நடந்த மாதிரி இப்ப வரலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.